Thank you, wonderful Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. உம்மை துதிக்கிறோம். உங்க பிரசன்ஸ் அப்படியே நாங்க வெல்கம் பண்றோம்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற உங்க பிரசன்னத்தை எங்கள் மத்தியில ஆண்டவரே நாங்க வெல்கம் பண்றோம். எல்லாரும் இங்க கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க பிரசன்னத்தை அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ண இந்த கிரேஸை கொடுங்க. let there be grace sharing happening, Lord. ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்திக் கொள்ள இந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவரே நாங்க யூஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. there is always something great happening. அபிஷேகிக்க பண்ணப்பட்டவர்கள் ஏசப்பாவை அன்பானவர்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க ஒண்ணா சேர்ந்து வர்றதுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அங்க எது வேணாலும் நடக்கலாம், நாங்க எதிர்பார்க்கலாம். பிகாஸ் காட் கேன் மூவ். அங்க நீங்க மூவ் பண்றதுக்கு ஒரு தடையும் இருக்க முடியாது. ஏன்னா we are open to your values, Lord. உங்க கருத்துகள் உங்க ஹார்ட்டோட எங்க ஹார்ட் இணைஞ்சு ஈஸியா காரியங்களை எங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க மாற்றி கொடுத்துருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தெர் இஸ் பவர் இன் ஒன்னஸ். நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேற்றுமை நிழல் இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உமக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு இன்ட்வெல்லிங், எந்த வித மாற்றமும் இல்லாத ஒரே தன்மையோடு இருக்கிற அந்த ஒன்னஸ் இருக்கோ, அதே மாதிரியான ஒன்னஸ்குள்ள எங்க ஒவ்வொருவரையும் நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதை நோக்கி நாங்கள் போகிறோம். எங்கே 2 இல்ல 3 பேர் என் நாமத்துல கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில இருக்கிறேன்னா, கூடி இருக்கிறது ஈஸி இல்ல. ஒரு இடத்துல ஆஹ் இந்த ஒன்னஸ பத்தி எனக்கு சொல்லணும்னு தோணுது. கூடி இருக்கிறது நம்ம ஃபேமிலியில எல்லாரும் கூடி இருக்கிறோம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்க இருக்கிறோம். ஆனா ஒரு மனதோடுன்றது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ சில நேரத்துல நம்ம ஃபேமிலியிலே ஃபீல் பண்ணாத கம்ஃபர்ட் ஆஹ் வெளியில நம்ம பிரதர் சிஸ்டர்ஸோட ஆண்டவரை பத்தி அறிந்தவர்களோடு இருக்கும்போது நம்ம ஏன் ஃபீல் பண்றோம்னா, அங்க வந்து ஃபார்ம் ஆகுற வித்தியாசமான பரிசுத்த ஆவினால் கொடுக்கப்படுகிற ஒரு ஒன்னஸ். ஒன்னஸ்னா அங்க என்னன்னா, திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். நாம பிலீவ் பண்றதை தான் அவங்க பிலீவ் பண்றாங்க. நாம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், இப்படியெல்லாம் அவர் செயல்படுவாரு அப்படின்னு சத்தியத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணி அதையே விஷயத்தை யோசிச்சு அதையே எதிர்பார்த்து மேபி ஒருத்தருக்குள்ள ஸ்ட்ரகிள் வித்தியாசமா இருக்கலாம். ஒருத்தருக்கு பண விஷயமா இருக்கலாம். ஒருத்தருக்கு மனசு ரணமாயி அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல நீங்க இருக்கலாம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸோட ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கலாம். இல்ல சில பேருக்கு வந்து ஆஹ் பலவீனமா இருக்கும், உடம்பு பலவீனமா இருக்கலாம். அதனால வர விஷயங்களை நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா ஒருத்தர் ஒரு ஏரியால ஸ்ட்ரகிள் ஆனாலும் இன் காமன் வி அக்ரி ஃபியூ திங்ஸ் இல்ல. ஸோ அதனால இந்த ஒன்னஸ் இருக்கிற இடத்துல வி ஃபீல் எனர்ஜைஸ்ட். நம்மள மீறியே நம்ம பலப்படுத்தப்படுறதை நம்ம ஃபீல் பண்றோம். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? நம்ம when we come together, இப்போ மீட்டிங்ல இங்க ஜூம்ல வர்றது சொல்லல, நம்ம ஒண்ணா சேர்ந்து மீட்டிங்ல வரும்போது யாரெல்லாம் அந்த ஆம்பியன்ஸே வித்தியாசமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? மீட்டிங் அட்டன் பண்ணவங்க. ம் அங்கிருந்து கிளம்புறதுக்கே நமக்கு ஒரு மனசே வராது. நம்ம வந்து அந்த மீட்டிங் ஹால் கொடுத்தவங்க கதவு மூட வந்து நிப்பாங்க. எவ்ரி டைம் இது ஹேப்பன்ஸ். நான் ஒரு முறை கூட இப்படி மிஸ் ஆனதில்ல. ஒரு முறையும் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு நம்ம கொடுத்த டைமையும் தாண்டி போய் அவங்க பொறுமை இழந்து வந்து ரொம்ப கைண்டா வெளியில நின்னு என்ன பண்ணுவாங்க, தயவு கூர்ந்து ஆனா அப்படியே போங்க கிளீன் பண்ணோங்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டுவாங்க. அதை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புவோம். ஸோ இதை எதை செய்ய வைக்குதுன்னா, there is power and oneness. அதை சொல்ல வருகிறேன். ஸோ எல்லாரும் ஒரே விதமாய் அப்படியே ஆண்டவரை புரிந்து கொண்டு தேவனுடைய நிபந்தனை இல்லாத அன்பை புரிஞ்சுக்கிட்டு அங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அந்த ஃபெல்லோஷிப்ல ஒருத்தர் ஸ்டோரிய சொல்றது, டெஸ்டிமனி சொல்லும் போது நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப் டுகெதர்ல மட்டும் டெஸ்டிமனி ஒருத்தர் கூப்பிட்டோம்னா தே டேக் அட்லீஸ்ட் நம்ம 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 பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிங்க, 3 minutes 4 minutes அப்படி முடிச்சிருங்கன்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனா அவர்களுக்கு அவ்வளவு பத்தாது டைம். எவ்ரிபடி டேக்ஸ் அட்லீஸ்ட் என்ன 10 to 15 minutes. யாரெல்லாம் இதை நோட் பண்ணியிருக்கிறீங்க? ஸோ கேட்குறவங்க நம்மளும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ சுவாரஸ்யம். ஸ்டோரின்னு கதைன்னு நான் சொல்லலை, பட் அவங்க லைஃப்ல நடந்த நிஜமான விஷயம், அவங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற என்கவுண்டர், அவங்க ஆண்டவர் அவங்க சந்தித்த விதம்,
அவங்க லைஃப்ல ஆண்டவர் இடைப்பட்டது, அவங்க இருந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே கேட்டுட்டு இருப்போம். யாரெல்லாம் அந்த டெஸ்டிமனி டைம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க? நான் பர்சனலா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா, ஒரு விஷயம் மரம் வளர்க்குறோம். அ ஒரு விதைய போடுறோம். அதுக்கு தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம். அத இந்த வெளிச்சத்த பார்த்துக்கிறோம், எல்லாம் பார்க்குறோம். ஆனா, அந்த ஒரு தோட்டக்காரருக்கு எப்ப அது சந்தோஷம் சொல்லுங்க? அது வளர்றது சந்தோஷம். ஆனா எப்ப சந்தோஷம்? அந்த ஒரு மரத்துல அ எ ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்ட பார்க்கும்போது தான் சந்தோஷம். ஸோ டெஸ்டிமனி டைம்ங்கிறது அந்த பழம் பறிக்கிற டைம் மாதிரி. இப்ப மாம்பழ சீசன் நெறைய பேர் அப்படியே மாம்பழத்த அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. திஸ் சீசன். ஸோ அந்த சீசன் டைம்ல கரெக்ட்டா ஃப்ரூட் குடுக்குறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தருகிற விஷயம். அதுதான் டெஸ்டிமனி டைமும். ஓகே. ஸோ அத நான் பெர்சனலா ரொம்ப எங்களோட அழைப்புல நாங்க இன்னும் உறுதிப்பட்டுக்கிற ஒரு டைமா நான் எடுத்துப்பேன். ஐ வில் ரீலிவ் த மொமெண்ட். நான் எல்லாரும் பேச, பேச, பேச. ஸோ அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது, இவங்களுக்கு சாத்தியமானால், இவங்கள இப்படி அழைத்து வந்தவர், இவங்க ஆரம்பத்துல இப்படிதான் வந்தாங்க, அறியாமையில வந்தாங்க. பட் when they into real connection, when they really get into this, இந்த ட்ரூத்த சீரியஸா எடுக்கும்போது, அவங்க லைஃப்ல என்ன மாரி எல்லாம் நடக்குதுன்னு அவங்க ஷேர் பண்ணும்போது, மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு சவாலா மாறுது. சவால்னா என்னது? எனக்கு நடக்குமாங்கிறது இல்ல. எனக்கும் நடக்கும். ஐ வில் ஓவர்கம் திஸ் சேலஞ்ச். என் லைஃப் மாறும். என் பண பிரச்சனைகள் தீரும். இந்த முறை வந்து ஒரு சிஸ்டர்லாம் டெஸ்டிமனி சொல்றாங்க. இட் வாஸ் அவ்ளோ மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. எப்பா இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துறாரு. அவங்க சீரியஸா அந்த சத்தியத்த எடுத்து அறிக்கை செய்து, அத விஷுவலைஸ் பண்ணி, ஆண்டவரோட பிரசன்ஸ்ல அப்படியே நிரம்பி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் எதிர்பார்த்து, பயங்கரமான பிரேக் த்ரூ. வி டோன்ட் ரெக்கார்ட். இந்த மீட்டிங் எல்லாம் ஃபெலோஷிப் மீட்டிங்கிறதுனால நாங்க டெஸ்டிமனிய ரெக்கார்ட் பண்ணி, அத ரிப்பீட்டடா போடுற வழக்கம் நம்ம லைஃப் டுகெதர்ல இல்ல. ஏன்னா, அது வந்து அங்க வருகிறவர்கள பலப்படுத்தும். ஸோ நம்ம அததான் இது பண்றோம். ஆனா நான் யோசிச்சேன், இது எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல இவங்க ஜேர்னி அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆண்டோட நாம மகிமைப்படும்போது ஒரு வித்தியாசமான குளோரி வெளிப்படும். அது எல்லாரும் காட்டப் ஆகுறாங்க. தே ஷேர் வித் ஈச் அதர். யாருமே புது ஆள் மாதிரி பாக்குறது இல்ல. புதுசா வரவங்கள இருக்கிறவங்க புதுசா பாக்குறது இல்ல. புதுசா வரவங்களும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப பழைய ஆளுங்கிற மாதிரி ரொம்ப இந்த கூட்டத்தோட இணங்கி இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். புதுசா வந்தவங்களுமே. ஏன் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? புதுசா வந்தவங்களுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் முறை வரும்போதே என்னவோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க மாத்தி மாத்தி. யாரெல்லாம் அத ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? யாரெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்ப நான் ப்ரே பண்ண ஆரம்பிக்கும்போது, அந்த ஒன்னஸ்ங்கிற வேர்ட்ல ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு பிரசன்ஸ் அனாயிண்டிங்கா நான் ஃபீல் பண்றேன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங். நம்ம செய்கிற சடங்காச்சாரங்கள், அந்த எல்லாம் நம்ம செய்றோம்ல, ஒரு 3 ஃபாஸ்ட் சாங், செம்ம மியூசிக்கோட, பயங்கர ட்ரம்ஸோட, கீபோர்டோட அதெல்லாம் போட்டு எடுத்து அப்படியே ஒரு பயங்கரமா துதிக்கிறது. அப்புறம் அப்படியே ஒரு வொர்ஷிப்குள்ள கொண்டு போறது. இது பேட்டர்ன் ஆயிருக்கு. இதுதான் வொர்ஷிப்னு பழகுறோம். அந்த மாரி ஒரு வொர்ஷிப்ல போய் உட்காரும்போது, வாவ்! சூப்பர் வொர்ஷிப். அந்த சபையில செம்மையா இருக்கு வொர்ஷிப். இந்த கூட்டத்துல செம்மையா இருக்கு வொர்ஷிப் நம்ம சொல்றோம். பட் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க அது ரியல் வொர்ஷிப் ஹேப்பன்ஸ் அ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, ஒருமித்து கோரஸ் பாடும்போது, ஒரே டோன்ல பாடும்போது, ஹை அண்ட் லோ டோன் மாறாம பாடும்போது, செம்மையான வாத்தியங்கள் வாசிக்கும்போது, அப்படி என்று வேதம் சொல்லவில்லை. அது நாம ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம் வொர்ஷிப்ங்கிறது. ஓகே. அது ஒருமித்தா அப்படியே வாசம் பண்ணும்போது, வென் வி ஷேர் ஈச் அதர், என் லைஃப் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க லைஃப் ஸ்டோரி அவங்க ஷேர் பண்றாங்க. ஆண்டவர் மத்தியில அப்படியே மகிமைப்பட்டு என்ன பண்றாரு? அது எப்படி இருக்கு? அத எப்படி கம்பேர் பண்றாரு? ஆரோன் சிரசின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம்ங்கிறார். தட் இஸ் அனாயிண்டிங். அதுதான் அந்த அந்த அபிஷேகம் ஒரு ஆம்பியன்ஸ கிரியேட் பண்ணுது பாருங்க. இது இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் த ஒன்னஸ். ஒன்லி இன் த ஒன்னஸ். ஒன்னஸ்னா என்னன்னா, நீங்க வேற யோசிக்க மாட்டீங்க, நாங்க வேற யோசிக்க மாட்டேன். ஆண்டவரோட நேச்சர பத்தி ஒரே எண்ணம். ஆண்டவரால எதை செய்ய முடியுங்கிறது ஒரே எண்ணம். எதை நம்ம பிலீவ் பண்றோங்கிறதுலயும் ஒரே எண்ணம் உள்ள மக்கள் ஒரு இடத்துல கூடி வருகிறது. இட்ஸ் அ பவர்ஃபுல் பிளேஸ். பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். மேபி ஜூமா இருக்கலாம், ஃபேஸ்புக்லயா இருக்கலாம், இல்ல நம்ம பிசிக்கலா சேரும் போதா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ஒரு அவுட் போரிங்க நம்ம பார்க்க முடியும். ஆண்டோட பிரசனத்தை பார்க்க முடியும். ஏன் யாரும் பெரிய ஆளு சின்ன ஆளு, பணக்காரங்க ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, ஆண் பெண்ணு, இந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸும் இல்லாம நம்ம லைஃப் டுகெதர்ல நம்ம க்ரோ ஆகுறது யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? இங்க வந்து அந்த எனக்கு அந்த எவ்வளவு லோவா கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணி வந்தவங்க கூட தே ஸ்டார்ட் டு டாக். நல்லா போல்டா பேச ஆரம்பிப்பாங்க. ஐயோ நான் கருப்பா இருக்கேன், குட்டையா இருக்கேன், என்னை யாருமே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
அவங்களுக்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உடைச்சி ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறாங்க. பிகாஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் ஒன்னஸ். எல்லாரும் ஒன்னா இருந்து மாத்தி மாத்தி அந்த லவ் ஷேரிங் நடக்கும்போது எல்லாருக்குள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உடையுது ஏழை பணக்காரங்கிற டிஃபரன்ஸ் உடையுது. ஏன்னா எல்லாருமே வேற இந்த ஜேர்னி. ஒருத்தருக்கும் ஒரு ஏரியால ஹீலிங் தேவைப்படுகிறது. வி நீட் ஈச் அதர்ன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம். அதுதான் சத்தியமும் கூட. அந்த ஒன்னஸ் இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் அதையே சபை என்று தேவன் சொல்லுகிறார். அது அப்படியே கூடி வந்து அந்த இடத்துல அந்த ஃபெலோஷிப் குறை இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கும் குறை இல்லாம இல்லை. எல்லாரும் ஒரு ஏரியால ஒர்க்கிங். குறையே இல்லைன்னா நீங்க மகிமை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். யூ டோன்ட் நீட். இந்த சரீரமே உங்களுக்கு என்ன, இப்ப பூமியில வாழ வேண்டிய அவசியமே இல்லாத நபர்கள். எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிட்டேங்கிறது. பட் வி ஆர் இந்த ஜேர்னி, வி நீட் ஈச் அதர். இந்த ஃபெலோஷிப் நமக்கு வேணும். பிரதர் சிஸ்டர்ஸோட சேர்ந்து ஆண்டவரை பார்க்கறது, ஆண்டவரோட மகத்துவங்களை பேசுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ண வேண்டிய விஷயம். இது இல்லாத இருக்கும்போது, இதுல இருந்து நம்ம வெளியில இருக்கும்போது, இதுல லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணும்போது, சில பேர்த்துல சோர்ந்து போயிட்டு என்ன பண்ண மாட்டோம், ப்ரேயர் அட்டன் பண்ண மாட்டோம். ஆனா நோயிங் த ஆன்சர் இஸ் தட். சில நேரம் சுச்சுவேஷன்ஸை பார்த்துட்டு ஆமா என்னத்தானே ப்ரேயருக்கு வர மாட்டோம். அண்ட் அது நமக்கு தெரியறது இல்ல. ஆன்சர் கிடைக்கிற இடத்துக்கு போகாம தனியா உட்காடுறோமே, அதுவே ஒரு வஞ்சனை. ஸோ சோர்வையும் கொடுத்து வஞ்சனைக்குள்ளேயும் கொண்டு போகிறது என்னது, த நெகட்டிவ் ஒன்னோட பெரிய பெரிய தந்திரம், பெரிய பெரிய தந்திரம். ஸோ ஐ ஸ்பீக், அந்த நம்ம பிளாட்ஃபார்ம்ல அந்த ஒன்னஸ் ஆண்டவர் கிருபையா அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். அந்த ஒன்னஸ் இருக்கிற இடம் எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, 2-3 பேர் இருந்தாலும், இஃப் யூ அக்ரி இன் காமன், ஏசப்பாவை பத்தின விஷயங்களை நீங்க அக்ரி ஆகுறீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. அந்த பிரசன்ஸ்ல நீங்க காரியங்களை, பெரிய காரியங்களை பேசுங்க, எல்லார பத்தியும் பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. அந்த வாட் வி பிலீவ் இன் ஃபியூ திங்ஸ், அதை நான் ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லணும்னு பாக்குறேன். இருக்கிற வண்ணமா இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம் நாங்க நம்புறோம். ஓகே, சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, கன்ஃபரண்ட் பண்றோமா பண்றோம், நோ சொல்றோமா சொல்றோம், ஹெல்த்தியா பவுண்டரிஸ் வைக்கிறோமா வைக்கிறோம். அதை தாண்டியும் உறவுகள் மேம்படணுங்கிறது தான் எனக்கும் சரி பிரதருக்கும் உள்ள ஆசை. சரியா, ஒழுங்குகள் சிலது இருக்கதான் செய்யுது, ஆனா பிரமாணங்கள் இல்லை. சரிங்களா, தப்பு பண்ணிட்டா நீ வந்து இது பண்ணி ஆகணும். வி கிவ் இனஃப் டைம். அவங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணலான்னு முடிந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் லீட் பண்ற வரைக்கும் வி ஆர் ஒர்க்கிங் வித் பீப்புள். ஆனா எல்லாருக்குள்ளயுமே அது இருக்கு. யாருமே வந்து ஐயோ இவங்க இந்த தப்பு பண்ணிட்டு வந்தா யாராவது கன்ஃபர்ஸ் பண்ணா கூட அவங்களுக்கு ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டு வந்தவங்களான்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வல்னரபிலிட்டின்றாங்க இங்கிலீஷ்ல. என்னன்னா நிராயுதபானே வைக்கிறது. நான் என் என் டெஸ்டிமனி அப்படியே ஷேர் பண்ணாலும் என்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. தேவனை மகிமைப்படுத்துவாருங்கன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறோம் பார்த்தீங்களா? தட் இஸ் பெஸ்ட். அதுதான் எங்க கோலும் கூட. எங்க மனசுக்குள்ள அதுதான் நாங்க ஆசைப்படுறோம். இன்னொன்னு ஷேம், ஒரு விதமான ஷேம், ஃபியர், ஆங்ஸைட்டி, படபடப்பு, இது எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் ஒருத்தருமே அதை ஓவர் கம் பண்ணணுங்கிறது எங்களோட இது. ஒருத்தருக்கு ஒரு ஏரியால இருக்கும், ஆனா எல்லாருமே ஓவர் கம் பண்ணணும். இன்னொன்னு ஒருத்தருடைய ஸ்டோரியும் இம்பார்ட்டன்ட். நாட் தட் பண விஷயத்துல லட்சங்கள் கிடைச்சது அப்படியே நான் கடனை அடைச்சேங்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோமோ, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னா அதுவுமே வி செலிப்ரேட் ஈக்குவலி. ஏன்னா ரெண்டுத்தையும் செய்கிறவர் யாரு, ஒரே தேவன், நம்ம அப்பா. அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னாலும் ஃபார் ஹிம் இட் இஸ் ஈஸி, ரொம்ப சின்ன விஷயம்னாலும் அவருக்கு ஈஸி. நம்ம நம்ம பார்வையில நம்ம பாக்குறோம். ஸோ இந்த பரவலான ஒரு பிலீஃப் நமக்கு இருக்கிறது. ஓகே, ஸோ அதனால இந்த ஏரியாலே நம்ம என்ன பண்றோம், க்ரோயிங். இன்னொன்னு பெருசா நம்ம நம்புறது லைஃப் டுகெதர்ல என்ன நம்புறோம், நம்ம ஹானர் கல்ச்சரை ரொம்ப நம்புறோம். இதை நான் ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்குறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல புதுசா நிறைய பேர் சேர்ந்து வரீங்க, நீங்க என்னெல்லாம் இங்க எதிர்பார்க்கலாம், எதுலெல்லாம் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்காக ஒரு சமரி மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விச் வில் ரியலி ஹெல்ப் யூ. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவர் நமக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதை தான் நம்ம நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொன்னேன், கனெக்ஷன். அப்படியே ஒரு பியோரா உண்மையாகவே இருதயத்திலேயே இருந்து கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்பேஸா இதை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பேர்டன்ல வி ஒர்க் ஆன் இட். ஓகே, அது சூப்பரா பண்றோமா பெஸ்டா பண்றோமா எங்களுக்கு தெரியாது. வி ஆர் க்ரோயிங். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம், க்ரோ ஆயிட்டே இருக்கோம். செகண்ட், கனம் பண்ணுகிறதுனால மட்டும்தான் இந்த ஹானர் கல்ச்சரை நம்ம ரொம்பவே பண்றோம். அதாவது பாடி லாங்குவேஜ்ல கிடையாது. இப்ப பாஸ்டர் வந்து டபால் எழுந்து நிக்கிறது, அப்படியே கை கூப்பி குனிஞ்சி பிரைஸ் லார்ட் சொல்றது, இதெல்லாம் நான் வந்து தப்புன்னு சொல்லல. பட் இருதயத்துல நின்னுக்கிட்டு இருக்கிறது, இருதயத்தை நின்னுக்கிட்டு இப்படி குனியறதுன்றது வந்து அது ஒரு மாயமாலம். ஸோ அது அந்த விதமான ஹானரை நம்ம என்கரேஜ் பண்ணல. பட் ஆனா உண்மையாகவே கணம்னா என்ன, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இருதயத்தில இருந்து
ஒரு காரியத்தை எல்லாரையும் கனம் பண்றது, மாத்தி மாத்தி பிரதர்ஸ் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் இருக்குல்ல, வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. ஸோ இன்னொன்னு, ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்கள பார்த்து அங்கலாய்க்கும் போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, கனம் பண்ணும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம தெளிவா நம்புகிறோம். ஏன் யாரெல்லாம் நம்புறீங்க? இன்னொன்னு, நம்ம எதை ஹானர் பண்ணலையோ அதை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு நம்ம நம்புறோம். எதை ஹானர் பண்றோமோ அதை பெற்றே தீருவோம். ஆனா எதை நம்ம ஹானர் பண்ணலையோ மனதளவுல மனசுல இருந்து அதை நம்ம பெற்று கொள்ளவே முடியாதுங்கிறதையும் நம்ம நம்புகிறோம். ஸோ அதை தான் நம்ம டீச்சும் பண்றோம். ஓகே. ஸோ சில நேரத்துல பார்த்தா கனம் பண்றோம். ஆனா அதுக்காக எல்லாத்துக்கும் ஓகே சொல்றோமா? இல்ல. சில ஏரியால டிஸ்அக்ரிமெண்ட்ஸும் வருது. சில பேர் சொல்ற கருத்துக்கள் நம்ம அக்ரி பண்ணலனாலும் கனம் பண்ணுகிறதுல என்ன பண்றோம்? ஸோ நம்ம மத்த ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தவறாய் பேசுகிறதோ, அவங்கள குறை சொல்றதோ, நம்ம ஒரு சுப்பீரியர் சத்தியத்துல இருக்கிறோம், அவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இங்க எந்த விதமான ஒரு டிஸ்ஹானரிங் ஆன பிளாட்ஃபார்ம் இது கிடையவே கிடையாது. ஸோ வி டோன்ட் என்கரேஜ் பீப்புள் டாக்கிங் அபவுட் அதர்ஸ். மற்ற ஊழியர்களை, அவங்க முன்னாடி ஜேர்னி பண்ணிட்டு வந்த ஊழியர்களை குறித்து நெகட்டிவா பேசுறது இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஏன்னா புரிந்து கொள்ளுதல்ல வித்தியாசம் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு ஊழியருக்கும் இன்னொரு ஊழியருக்கும் அவங்க ஜேர்னில ஒருத்தவங்க கொஞ்சம் முன்னாடி புரிஞ்சிருக்கலாம், ஒருத்தவங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடி வராங்கன்றதுக்காக தே ஆர் நாட் லெட் பை த ஸ்பிரிட்ங்கிற அளவுக்கு அவர்களை குறை சொல்லி, அவங்கள டிஸ்அக்ரி பண்ணி, அவங்கள ஒரு மாதிரி கனவீனமா நடத்துறத நாங்க என்கரேஜ் பண்றது. ஆனா மனசுக்குள்ள இல்ல இல்ல இத பத்தி தேவனை குறித்து இந்த புரிதல் அவருக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அவங்கள கனவீனமாய் மனசுக்குள்ள கூட நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், மற்ற ஊழியர்களை சொல்லும்போது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல அதையும் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப காஷியஸா இருக்கிறோம். முடிந்த அளவுக்கு வி டோன்ட் என்கரேஜ் பீப்புள். சில நேரத்துல அவங்களோட பெயின் ஸ்டோரியில அது கலந்து வந்திருக்குமானால், ஏன்னா உண்மையாவே ஊழியர்களோட ஹர்ட் ஆகி வருவாங்களானா மட்டும்தான் வி ரியலி ஹியர் தட் டு ரியலி அந்த பெயினை எடுக்கிறதுக்காக அதை கேட்போமே தவிர, ஆனாலும் அவர்களை குறித்து நீங்க ரீகான்சைல் ஆகணும், மனதளவுல ரீகான்சைல் ஆயிடணுங்கிறத தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஓகே. ஸோ அவங்க கூட ஜேர்னி பண்றீங்களோ ஜேர்னி பண்ணலையோ, ஆனா எந்த ஊழியரோட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி டிரான்சாக்ஷன் வேண்டாம், அவர்களை பிளஸ் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறோம். ஏன் சரி. இன்னொன்னு, ஒருத்தங்க இருக்கும்போது எப்படி பேசுறோமோ இல்லாதப்பையும் அப்படியே தான் பேசுறோமாங்கிற அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். இல்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பத்தி இப்படி அப்படின்னு பேசுறோம், போனதுக்கு அப்புறம் அதுதான் உண்மையா அவங்களுக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. அதை நம்ம ரொம்பவே நம்புறோம். நம்ம எண்ணங்கள் அவங்கள குறித்து எப்படி இருக்குது, அவங்கள குறித்து ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்க ரெப்புடேஷனை கூட்டுற மாதிரி சொல்றோமா, இல்ல சுத்தி டேமேஜ் பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்குறோமாங்கிறத வச்சுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற உறவோட குவாலிட்டியை காட்ட முடியும். ஏன் எதிர்க்க நல்லா பேசிட்டு அந்த ஆள் இல்லாத இடத்துல நம்ம பேசுகிற வார்த்தைகளா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பியூரா இருக்கணும்னு நம்ம வந்து என்ன பண்றோம், we are teaching and we are also believing. அது அந்த அதுலயுமே நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கணும், ஆவியானவரோட ஒத்தாசையை சார்ந்துக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்பவே நம்புகிறோம். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கா? சொல்லுங்க. ஏன்னா புதுசா வருகிறவர்களுக்கு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஹியர், இந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க எதை நம்புகிறோம், எதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து இப்ப நீங்க ப்ரேயரே பாத்தீங்கன்னா சில நேரத்துல இஃப் ஐம் லெட் டு ப்ரே ஐ எம் ப்ரேயிங், இஃப் ஐ லெட் டு சிங் ஐ எம் சிங்கிங், இஃப் ஐம் லெட் டு ப்ராஃபஸை நான் அந்த மாதிரி ப்ராஃபஸை பண்றேன். சில நேரத்துல புத்தி சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவுன்சில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கவுன்சிலா வெளிப்படுது. ஸோ வி டோன்ட் ஸ்டிக் வித் என்ன சொல்றது, இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி கட்டமைப்புக்குள்ள சிக்கி கொண்டு மனுஷங்களுக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில தூரமா நிக்க விரும்பல. புரியுதுங்களா? ஒரு சில விஷயத்த நம்ம ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டுட்டு இல்ல இல்ல ப்ரேயர்னா ஒரு பாட்டு போடணும், வர்ஷிப் பண்ணணும், ஒரு வேர்டு கொடுக்கணும், முடிவு ஜெபம் செய்யணும், ஆசீர்வதிக்கணும், கிளம்பணும். இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாம் அப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம். யா சில ஏரியால அது உண்மையே நடக்குது. வி டோன்ட் சே தட் இஸ் ராங். ஆனா இஃப் இட் இஸ் ஹெல்பிங் பீப்புள் இட் இஸ் ஓகே. இஃப் இட் இஸ் நாட் ஹெல்பிங், ஒய் நம்ம ஏன் புது யுக்திகளை ட்ரை பண்ணலாம்? ஆண்டவர் கிரியேட்டிவான காட். நம்ம ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதா ஊழியத்தை செய்கிறோம். நம்ம மாத்தி மாத்தி ஜெபம் பண்றது கூட இல்ல கவுன்சில் பண்றது எதுக்கு? வி நீட் டு ஹெல்ப் ஈச் அதர்ங்கிறதுக்கு தான். அதுக்கு உதவாத கட்டமைப்பு எதற்கு? கட்டமைப்பிலேயே சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் சரி பிரதரும் சரி அதுதான் நம்புறோம். நீங்களும் அதை ஏற்கனவே ஜேர்னி பண்ணிட்டு வரவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எங்க விட்டோம்? ஹானர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். அப்புறம் ஊழியர்களை குறித்தோ நான் தேவ மனுஷங்களை குறிச்சோ நம்ம தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிப்பதோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, பண்ணவும் நாங்கள் என்கரேஜ் பண்றதில்ல. இன்னொன்று வி பிலீவ் இன் சூப்பர் நேச்சுரல். சரிங்களா?
எப்பொழுதுமே எல்லா காரியத்துக்கும் பயங்கரமான சூப்பர் நேச்சுரலான சொல்யூஷன் தான் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, சரிங்களா? எது நடந்தாலும் இப்போ சில பேருக்கு இப்படி இம்மீடியட்டா அவங்க எழுந்து நடக்கிறாங்க, நடக்க முடியாம இருக்கிறாங்க, எழுந்து நடக்கிறாங்க, இம்மீடியட்டா தலைவலி சுகமாகுது, இம்மீடியட்டா ஃபீவர் லீவ் ஆகுது, இம்மீடியட்டா அவங்க ரொம்ப நாள் செய்ய முடியாத காரியத்தை செய்யற அளவுக்கு ஹீலிங் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுவும் சூப்பர் நேச்சுரல் நம்ம நம்புகிறோம். அதே நேரத்துல சில பேருக்கு ஒரு 40 days ஃபாஸ்ட் பண்ணணும்னு தோணுது. நீங்க அழகா எங்க கூட ஃபாஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. உங்கள மீறி நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு தைராய்டு நார்மலா இருக்குது. பிசிஓடி இல்லாம போயிடுச்சு. உங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. நீங்க சரியான ஃபுட் சாப்பிடுறீங்க. ஆக்டிவ் ஆகுறீங்கன்னா, அதையும் சூப்பர் நேச்சுரல் நம்ம நம்புகிறோம். புரியுதுங்களா? திஸ் நாட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். அப்படி கிடையாது. ஒரு நபரும் வித்தியாசமானவர்கள். ஒரு நபரும் யூனிக். ஸோ சூப்பர் நேச்சுரல் தான் எல்லாமே. ஆனா ஒரு நபருக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்தளிக்கிறார். எதை எப்படி செய்யணும்னு ஒருத்தருக்கு ஏத்த மாரி. ஏன் நம்ம வீட்ல 2 பிள்ளைங்க இருந்தாலுமே 2 பிள்ளைக்கு ஏத்த மாரி தாய்க்கு தெரியும். இந்த பிள்ளை இப்படிதான். இது இப்படிதான் சாப்பிடும். இது இப்படிதான் குடிக்கும். இது இப்படிதான் நடக்கும். எல்லாம் தெரியும். அது நமக்கே இப்படின்னா நம்ம ஆவியானவர் நம்மளை படைத்தவர். அவருக்கு தெரியும் ஹவு ஸ்பெசிபிக் நம்மள விட எப்படி இருப்பாருன்னு பாருங்க. சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படி கிடையாது. சோ வேதத்திலயும் பாத்தீங்கன்னா ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள் ஒருத்தருக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு செய்யல. இட் வாஸ் ஆல் என்னது அந்தந்த நபருக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த இடத்திற்கு ஏத்த மாதிரி, அந்தந்த இடத்துல ஆவியானவர் எப்படி அவரை லீட் பண்ணாரோ அப்படிதான் அவர் மூவ் ஆயிருக்கிறார். ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஓப்பனா இருக்கிறோம். மைண்ட்ல ஓப்பனா இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி வேணா மூவ் பண்ணுவாரு. ஆவியானவர் இப்படித்தான் பண்ணுவாருன்னு நாங்க அவரை என்ன பண்ணல, ஒரு கூண்டுல அடைக்க விரும்பவில்லை. சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்றோம். சூப்பர் நேச்சுரல் இன் ஆல் ஏரியா இன் இஸ் ஓன் கிரியேட்டிவ் வேஸ். பரிசுத்த ஆவியானவருடைய வித்தியாசமான கிரியேட்டிவான வழியில காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏன் இன்னொன்னு, ஒருத்தர் ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேல்யூ பண்றோம். நம்ம மீட்டிங்ஸ்லாம் டெஸ்டிமனி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஜனங்க சாதாரணமா அப்படி ஒரு பயங்கரமா கவனிச்சு கேட்கறத நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் கூட அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாம டெஸ்டிமனி டைம்ல அப்படியே கேட்டு அழுது அதை என்கவுண்டர் ஆகி அதை பிளஸ் பண்ணி அதை அவர்களுடைய மாற்றிக் கொள்கிறத நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியும் ஆத்தென்டிக். ஒருத்தவங்க மாதிரி ஆமா இது அந்த டெஸ்டிமனி மாதிரி இல்லை, அந்த டெஸ்டிமனி சூப்பரா இருந்துச்சு, இந்த டெஸ்டிமனி என்ன அப்படிலாம் இல்லை. ரொம்ப உண்மைத்தன்மையோடு கூடிய ஸ்டோரிஸை நம்ம ரொம்ப என்ன பண்றோம், என்கேஜ் பண்றோம். அதை ரொம்ப வேல்யூ பண்றோம். அதை தான் நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறோம். இன்னொன்னு, தேவனுடைய ஞானத்துல தேவனுடைய வல்லமையில மூவ் ஆகுறோம். பரிசுத்தாவியான நம்மளை நிரப்பும் போது அவருடைய ஞானத்துல நிரப்புகிறாரு, அவருடைய வல்லமையில நிரப்புறாருன்னு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா நம்ம நம்புறோம். எவ்ரி திங் இஸ் டன் பை விஸ்டம், த்ரூ விஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். இன்னொன்னு, அதுக்கு மேல ஆண்டோட பிரசனம். இப்போ ஹோஸ்டிங் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி வி டு. ஆண்டவருக்கு அது கர்த்தருக்காக நிறைய விஷயங்களை செய்யலாம். த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி திங் இஸ் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனா என்னென்ன, நமக்கும் அவருக்குள்ள இன்டிமசி, அந்த பிரசனத்திலேயே கான்சியஸா இருக்கிறது, அதை குறித்தே எண்ணமா இருக்கிறது, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கறது, அப்படியே அவரோட வேதத்துல தியானமா இருப்பது, லிட்ரல் பைபிள் ரீடிங்கா நாங்க ரொம்பவே நம்புகிறோம். பிளெயின் ரீடிங் ஆஃப் பைபிள் ஆல்சோ கேன் ஹெல்ப் யூ ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ த டீப் மீனிங். ஒரு வேதத்தை எடுத்தாலும் ஆழமா அர்த்தம் தெரிஞ்சாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும்னு கிடையாதுங்க. ஆனா ஆண்டவரை கனம் பண்ணி நீங்க அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அது ஸ்கிரிப்சராக வேத வாக்கியங்களால இருந்தாலும் நமக்கு தேவையான தேவ வார்த்தைகள் என்ன பண்ணும், தபால்னு குதிச்சு நம்ம ஹார்ட்ல உட்காரும். அதை நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். புரியலனாலும் வேதம் வாசிக்கிறதையோ சரி, தியானிக்க தெரிந்தவர்கள் அதை தியானிக்கிறதையோ சரி, மாத்தி மாத்தி ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கிறது, இல்ல பிரதர் கொடுக்குற மெசேஜஸ் கேட்டு திரும்ப நீங்க அதுல இன்னும் ஆழமா போறது, இதெல்லாம் நாங்க ரொம்ப ரொம்ப என்ன பண்றோம், பிலீவ் பண்றோம், ப்ரையாரிட்டின்னு நம்புறோம். நம்மளோட பிரசன்ஸ்ல அப்படியே வளருகிறதுக்கு அது ரொம்ப 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 ப்ரையாரிட்டி. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இதுல எங்கேயாச்சும் நம்ம மிஸ் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. இந்த ஏரியாலயாச்சும் நம்ம க்ரோ, ஓகே இது பரவாயில்ல, நம்ம கிரேஸ்ல இருக்கிறோம், கிருபையின் கீழே இருக்கிறோம். நம்ம பைபிள் படிக்கிறதே சட்டம்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம கிருபைக்கு கீழே இருக்கிறோம்ல. வேதத்தை எடுக்காதவர்களும் இருக்கிறாங்க, தவறா புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஓன் பிசிக்கல் பைபிள் இருக்கணும்னு நாங்க நம்புகிறோம். யாருக்கிட்ட எல்லாம் பைபிள் இல்லையோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து நீங்க என்ன வாங்குறீங்களோ, அரிசி வாங்குறீங்களோ, பருப்பு வாங்குறீங்களோ, காசு கொடுத்து பைபிள் வாங்குறீங்க, பிசிக்கல் புக் வச்சுக்கோங்க கையில. ஓகே, யாரெல்லாம் இல்ல பைபிள் இல்லாதவங்க யாரா இருக்கிறீங்களா?
இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. ஆனா அப்படி இல்ல நான் ஒரு மாதிரி பைபிள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓல்ட் ஆயிருக்குன்னா, அது ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா அத வச்சுக்கோங்க. பட் ஹேவ் அ நைஸ் பைபிள். ஒரு பைபிளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு என்ன பண்ணுங்க, பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நாம என்ன பண்றோம்? வி பிலீவ் இன் தட். ம். ஸோ அப்புறம் ம் இதெல்லாம் எனக்கு சொல்லணும், டீச் பண்ணணும், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளா அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது, நம்ம எதுல ஆழ்ந்து இருக்கிறோம், எதுல வந்து நம்ம ரொம்ப பேஸ் ஷோர் ஃபவுண்டேஷனோட இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக இதை ரெக்கார்ட் பண்றேன். மேபி யூடியூப்ல அதுக்கப்புறம் கேட்கறவங்களுக்கு கூட நான் சொல்றேன். திஸ் இஸ் வாட் வி பிலீவ். இதுல தான் நம்ம க்ரோ ஆயிட்டு இருக்கிறோன்றதை ரொம்ப ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு உதாரத்துவம். உதாரத்துவம்னா எல்லாத்துலயுமே உதாரத்துவம் ஒரு வசனம் இருக்கு. உதாரத்துவம் உள்ள ஆத்மா செழிக்கும். அவங்க எதுவுமே செய்வானாங்க. பீயிங் ஜெனரஸ். எதை நினைச்சாலும் பெருசா யோசிக்கிறது, எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யறது, எதை செஞ்சாலும் செய்யறது பெஸ்டா செய்யணும்னு நினைக்கிறது, அபண்டண்டா செய்யணும்னு நினைக்கிறது, அந்த எண்ணமே என்ன பண்ணும், அவங்கள ப்ராஸ்பரஸா கொண்டு போயிடும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. உதாரத்துவம் உள்ள ஆத்மா செழிக்கும் அப்படின்னா அப்படிதான் கிரியேஷனே உண்டாயிருக்கிறது. ஓகே. எண்ணங்கள்ல கூட ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா இப்போ உலகத்துல எப்படி ஆப்ரேட் ஆவாங்க? இப்போ நான் கார் வச்சிருக்கேன்னா ஒருத்தவங்க பைக் வாங்குறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா தன்னை மாதிரியே கார் வாங்குறத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது கூட ஓகே, தன்னை மாதிரியே ஒரு மாருதி வாங்கினா பெட்டர். ஆனா தன்னை விட ஒரு ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கிட்டாங்கன்னா they will not be able to accept. பிலீவர்ஸ்க்கே கூட சொல்றேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? உங்க எண்ணங்கள்னால கூட எல்லாருக்கும் நம்மளை விட அதிகமான மேன்மையை நினைப்பதுங்கிறதா ஜெனராசிட்டி. ஏன்? நம்ம என்ன ஆழ் மனதிலேருந்து நம்ம மனசுலேருந்து டீப்பா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கட்டும், என்னை விட சூப்பரா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், பெஸ்டா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்க செய்கிற காரியங்களா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் நீங்க அளக்காதீங்க. நான் அளக்கிறவர் ஆண்டவர். புரியுதுங்களா? எல்லாரையும் படைச்சவர் கடவுள்னா அவர் அளக்குறாரு. நாம யார் அதை தடை செய்ய? ஏன்? நமக்குமே கொடுத்திருக்கிறாரு. எனக்குள்ள பங்கு எனக்கு, என் பங்கு தூக்கி அங்க கொடுக்கல. ஓகே. சோ அதனால அந்த ஜெலசியோ, அந்த கம்பாரிசனோ அதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. கிரிட்டிக் பண்றது, அவங்க ஆனா எந்த வழியில காசு வந்துச்சோ இப்படி எல்லாம் வாங்குறாங்க அப்படியான எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் நம்ம என்கரேஜே பண்றது கிடையாது. பி ஜெனரசஸ். ஏன்னா உங்களை படைத்தவர் அப்படியே ஜெனரஸா இருக்கும்போது நீங்க வன்கண்ணனா இருக்கலாமா அப்படின்னு வசனம் இருக்கு. ஏன்? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஜெனராசிட்டிங்கிறது வந்து தேவனுடைய சுபாவம். அதனால நாமளும் என்ன பண்ணணும்? அதே சுபாவம் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். பிகாஸ் வி ஆர் ஹோல்டிங் காட்ஸ் நேச்சர். பிலீவ் பண்ணணும். அந்த ஏரியால எல்லாம் சில நேரங்கள்ல அது ஹீலிங் நடக்காததுனால சில நேரத்துல நம்ம யோசிப்போம். ச்சே அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏக்கத்துல கூட சில நேரம் இப்படி தோணும். நாட் தட் வி ஆர் ஜெலஸ். ச்சே இசப்பா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் உங்களையே பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு எதாவது பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஒரு சோர்வுல பேசுறது கூட இந்த ஜெனராசிட்டி கிடையாது. ஜெனராசிட்டி கிடையவே கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதுன்னா இன் ஒன் ஏரியா தே மேனிஃபெஸ்டிங். ஆனா அவங்க இருதயம் செம்மையாக்கப்படுகிறதுக்கு அவங்க விட்டு கொடுக்க தெரியல. ஆனா ஒரு ஏரியால பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, ஒரு இது பண்றாங்க. அதனால நீங்க அதை பார்த்து என்ன ஆயிராத. பார்த்தா ரியல் ரிச்சஸ் உனக்குள்ள இருக்கு. உனக்கு காரு பங்களாங்கிறது சாதாரணமா வரும் அப்படின்னு நம்ம கூட ஆண்டவர் நம்மள பேசி நம்மள என்கரேஜ் பண்ணுவார். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஏன்? என்னை சுத்தி இருக்கிறவர்களை என்ன மோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள பங்கு என் தேவன் தருவார். நான் மத்தவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆக வேண்டியது, அதாவது இரிட்டேட் ஆயோ ஒரு போட்டி மனப்பான்மையோடு நான் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க நான் வீடு வாங்கி ஆகணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் கார் வாங்கி ஆகணும். அவங்க பிள்ளைங்களை இந்த காலேஜ்ல சேர்த்திருக்காங்க நான் சேர்க்கணும். இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க நான் சேர்க்கணும். அதுவும் இந்த கோ சிஸ்டர்ஸ் எல்லாம் சில நேரத்துல பிரச்சனை வரும். பார்த்திருக்கீங்களா? ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இந்த கோ சிஸ்டர்ஸ் பிரச்சனைனாலேயே குடும்பங்கள் அப்படியே செதறி இருக்கிற இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா 2 பேருமே வெளியில இருந்து வருகிறவங்க. கோ பிரதர்ஸ் அவங்களையும் சொல்றேன். அ 2 பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. இப்ப என்னன்னா போட்டி. எதுக்கு போட்டின்னே தெரியாது. இவங்க வாங்குனா அவங்க வாங்குவாங்க. இவங்க நகை வாங்குனா அவங்க வாங்குவாங்க. இவங்க புடவை வாங்குனா அவங்க வாங்குவாங்க. இவங்க பிள்ளைங்கள எப்படி சேர்த்தா அவங்க அப்படி செய்வாங்க. சோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதுக்கு நான் உலகத்துல நடக்கிறத சொல்லல. ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ளேயே இந்த ஹீலிங் இல்லாததுனால இப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம். தேவனுடைய சுபாவம் அது கிடையாது. ஆண்டவர் ஜெனரஸ். ஆண்டவர் மற்றவர்களுக்காக பெஸ்ட் யோசிக்கிறவர். யாரையும் யாரையும் கம்பேர் பண்ணாத தேவன். எல்லாரையும் யூனிக்கா பாக்குறாரு. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்ற வெளிப்பாடு இல்லாதனால போட்டி மனப்பான்மை குடும்பங்களுக்குள்ள பெரிய சிக்கல்கள் எல்லாம் உருவாக்குது. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னா இல்ல யாருக்காச்சும் மீன் பண்றேன் நான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஐ எம் ஃபாஸ்ட். ஐ நோ ஐ எம் ஃபாஸ்ட். ஆனா நிறைய விஷயம் சொல்லணும்ன்றதுனால சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே. அதனால இது எல்லாம் நம்ம எல்லையிலேயே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் நம்ம எல்லையிலேயே இருக்கக்கூடாது. ஒரே நாள்ல மாறிடுவோமா? இல்ல. ஐ ஸ்பீக் ஹீலிங். நம்ம ஒருத்தருக்கும் அந்த ஏரியால ஏசப்பா உங்கள மாறி ஜெனரஸா நான் இருக்கணும். நான் உங்க பிள்ளை.
நான் அப்போ உங்கள மாதிரி தான் நான் ஆப்ரேட் ஆகணும். உங்க நேச்சர் எனக்குள்ள இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஐ எம் ஜெனரஸ். ஸோ எண்ணங்கள்ல மற்றவர்களுக்கு நினைக்கிற ஆசீர்வாதங்கள்ல அவங்களுக்கு நினைக்கிற எண்ணங்கள்ல ரொம்ப ஜெனரஸா இருக்கிற கிரேஸை நான் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை ஒரு தனி. நீங்க அதை பெஸ்டா கொண்டு போறீங்க. எனக்கான மெஷர் ஆஃப் ஃபெய்த் கொடுத்தவர், எனக்கான ஐஸ்வர்யம், எனக்கான ஆஸ்தி, எனக்கான சம்பத்தை நீங்க தர போறீங்க. ஏன்னா நீங்க ஐஸ்வர்ய சம்பன்னர் எனக்கு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கொடுக்கல் வாங்கல் அது வேற கணக்கு. அதை ஆண்டவர் பயங்கரமா அதை கொண்டு போறீங்கன்னு சொல்லி நம்புங்க. ஸோ ஈவன் அ சிங்கிள் பெனி யூ சோ இன் காட்ஸ் கிங்டம் இட் இஸ் நாட் கோயிங் டு என்னது அது வந்து சும்மா இப்போ 10 விதை போடுறோம், 10 இடத்துல விதை போடுறோம், ஒரே விதை ஒரு 2 3 விளையுது, 3 மீதி 7 விளையாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டோட பிரசன்னத்துல உண்மையாகவே மனசார நீங்க விதைத்த ஒரு ஒரு விதை என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு பயங்கரமான அறுவடை. ஏன்னா யூ ஆர் சோயிங் இன் த ரைட் கிரவுண்ட், ஃபெர்டைல் கிரவுண்ட், த மோஸ்ட் ஃபெர்டைல் கிரவுண்ட். ஸோ அதனால ஃபினான்ஷியலா தேவனுக்கு சோ பண்ணி, தேவனிடத்துக்கு தசம பாகம் கொடுத்து, தேவனை கனம் பண்ணி காரி அவரோட ராஜ்யத்தின் நிமித்தம் விதைக்கிறவர்களுக்கு பயங்கரமான அவரோட ஜெனராசிட்டியோட சுபாவத்தை நீங்க பார்ப்பீங்க. ஐயோ கடவுள் கொடுத்தா இப்படி கொடுப்பாரா? கும்பிடுற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குதுன்னு அது ஏதோ பழமொழியில சொல்றாங்க இல்ல, நம்ம தெய்வம் உண்மையாவே அப்படிதான். நம்ம ஆண்டவர் அப்படிதான். he gives an abundance, he gives an abundance because உங்க சீடு வந்து அங்க வேல்யூ ஆகப்படுது. நீங்க மனசார விசனமும் இல்ல, கட்டாயமும் இல்ல, உற்சாகத்தோடு விதைக்கிறவன் இடத்துல என்ன பண்றாரு? ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அதுக்கான பிரதிபலன் உண்டே ஆகும். ஸோ பி ஹாப்பி வித் யர் சீட். உங்களால் நிர்ணயம் பண்ண விஷயத்தை சரியா நீங்க தேவனுக்கு செலுத்துங்க. அதுல அந்த ஜெனராசிட்டியை காட்டுங்க. நாட் தட் பர்சையே காலி பண்ணணும்னு உங்களுக்கு லீட் ஆகாம செய்யாதீங்க. யாராவது ஒரு கமாண்ட்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி காலி பண்ணா இப்படி கிடைக்கும், இப்படி சோ பண்ணா இப்படி கிடைக்கும், அது அப்படின்னு சொல்லி செய்யாதீங்க. உங்கள் இருதயத்துக்குள் நீங்கள் நிர்ணயம் பண்ண காரியங்களை மட்டும் செய்யுங்க. மத்தவங்க செய்யறாங்கன்னு பண விஷயத்துல சோ பண்றதா இருக்கட்டும், தசம பாகம் கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ண கூடாது. வாட் எவர் இஸ் லெட், சத்தியத்தின்படி எது உண்மையோ அதை நம்புங்க. உங்களுக்கு எது லீட் ஆகுதோ அதை செய்யுங்கள். ஓகே. இன்னொன்னு, எல்லாரோட தேவைக்கும் முடிந்த அளவுக்கு we believe in charity also. உதவி செய்யலாம். ஆனா அந்த உதவி எப்படின்னா உங்களை விட கீழே இருக்கிறவர்களுக்கு நீங்க சில ஹெல்ப் பண்றது இட்ஸ் ஓகே. அது வந்து ஆனா அவங்கள அதே நிலைமையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களை டிபெண்ட் பண்ணிக்க வைக்கிறீங்களான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. அவங்க 4 பேருக்கு உதவி பண்ற அளவுக்கு தூக்கி விடுகிற மாதிரி உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள். அவங்கள டிபெண்டாவே வச்சுக்காதீங்க, நம்மள கவர்மெண்ட் மாதிரி. ஏன் இலவசமா கொடுத்து கொடுத்து இப்படியே இறங்குற மாதிரி அவங்க அறியாமையில செய்யறாங்கல்ல சில பிளான்ஸ் எல்லாம். அப்படி இல்ல, தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசமா இருக்குது. இட் ஆப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட்லி. பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே என்ன பண்ண மாட்டாரு? he will not keep people dependent over others. ஒரு மாதிரி அவங்க கொடுத்தாதான் ஏதோ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒருத்தரையும் செழிக்க வைக்க அவரால் முடியும். ஒருத்தரும் நல்ல பில்லியனரா மில்லியனரா மாற்றத்துக்கான சொத்தும் சரி, பொண்ணும் வெள்ளியும் எல்லா ஐஸ்வர்யமும் அவருக்குள்ள இருக்கிற இந்த பூமியில அதை வச்சுதான் அவர் படைச்சிருக்கிறார். ஸோ அதனால he can lift anybody. யாரையும் அவர் உயர்த்த முடியும். அதனால நம்ம வந்து உதவி செஞ்சே சில பேரை என்ன பண்ணக்கூடாது? பாவர்ட்டில அமைத்திடக்கூடாது. whenever spirit leads you, உங்களுக்கு ஆண்டவர் லீட் பண்ணாலொழிய உதவிகளை கூட தேவனுடைய சித்தம் இல்லாம அவரோட லீடிங் இல்லாம செய்யாதீங்க. அது வந்து என்ன ஆகும்? டிபெண்டன்ட் சைக்கிளா மாறிடும். they will depend only on you. they don't know how to depend from God. கடவுளை பார்க்கவும் தெரியாது, கடவுள் தன் தேவையை சந்திக்க முடியும்ன்ற பாடத்தையும் கத்துக்க மாட்டாங்க. ஆண்டோட ஜெனரஸ் நேச்சரும் உங்களுக்கு புரியாம போயிடும். ஸோ அதுக்கு லிமிடேஷன் வராமல் சேரிட்டியை பேலன்ஸ்டா ஸ்பிரிட் லெட்டா பண்றதை நாங்க பிலீவ் பண்றோம். ஓகே. ஸோ இன்னொன்னு தெளிவா வசனம் சொல்லுது, லெட் யுவர் எஸ் பி எஸ், நோ பி நோ. ஆமானா ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா சில நேரத்துல நம்ம தர்ம சங்கடம் ஆயிடுது, இவங்க கிட்ட போய் எப்படி நம்ம நோ சொல்றது அப்படின்னு யோசிச்சு எஸ் சொல்லி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. அதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிடுவோம். ஒரு மேன் பிளீசிங் ஆட்டிடியூட்லயோ இல்ல சில நேரத்துல எதிரில் உள்ளவங்க புரிதல் கம்மியா இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணுவோம். பட் ஆனா முடிந்த அளவுக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரி பேசி எஸ்னா எஸ், நோனா நோ, அதை மீன் பண்ணி சொல்லும் போது உங்களை குறித்த ஒரு உண்மைத்தன்மை, அவங்க ஆமாப்பா சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு புரிந்துப்பாங்க. இனிஷியலா அவங்களுக்கு ஒருவேளை புரியாது. ஆனா நீங்க சரியா தொடர்ந்து நீங்க அதையே நீங்க கடைபிடிக்கும் போது உண்மையாகவே நீங்க ஒரு விஷயத்த வேணும்னு செய்ய மாட்டீங்க, நீங்க மீன் பண்றதை தான் சொல்றீங்கன்னு கண்டிப்பா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஓகே. எஸ். அதனால மனசுல பெருசா மனத்தாங்கல் வச்சுக்கிறது, ஒரு மாதிரி கசப்பு வச்சுக்கிறது, வைராகியம் வச்சுக்கிறது, மன்னிக்காம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்றது இல்லை. வி ஆர் கால் டு பி ஃப்ரீ. சுமந்துக்கிட்டே அலையக்கூடாது.
எனக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தது எப்படி தெரியுமா? நீ உடம்பு ஓவர் வெயிட் அதை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிறோம். ஆனா இருதயத்துக்குள்ள பயங்கரமான நிறைய கனத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அன்ஃபர்கிவ்னஸ், மத்தவங்களை அஃபென்ஸ் வச்சுக்கிறது, கோச்சிக்கிறது, இதெல்லாம் பெரிய ஹெவி வெயிட்டாம். மனசுக்குள்ள அவ்வளோ கனத்தோட தான் பீப்புள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய மனுஷர்களை சிறைப்பிடித்து வைத்து இருதயத்துல சிறையை போட்டு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. when they release, அந்த பூட்டை திறந்து அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணாலே பாதி ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு குறைஞ்சிரும். உடம்புல இருக்கிற நோய் போயிடும். அவங்கள பணப்பைகள் ஹீலிங் வந்துடும். அவங்க எல்லா ஏரியால ஹீலிங் வந்துடும். அஃபென்ஸ் இஸ் த மெயின் திங். இந்த கிரீவன்சஸ் தான் வந்து மெயின் தடையாம் நம்ம லைஃப்ல ஆசீர்வாதத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு. ஆண்டவர் தடை கிடையாது. நாம விட முடியாம வச்சிருக்கிற சில கசப்புகள், வைராக்கியம், மன்னிக்காத தன்மை, இதெல்லாம் மட்டும்தான் பெரிய ஒரு தடையா இருக்குது. இது ஆண்டவர்கிட்ட இருந்து கிடையவே கிடையாது. ஆனா ஹி இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ். இதுல இருந்து எப்படி ஹீல் ஆகி வரலாம், எப்படி பீப்புளை திரும்ப ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், எப்படி பழைய கசப்புகளை வெளியே கொண்டு வரலாம், இதெல்லாம் ஆவியானவர் நம்மள ஜேர்னியா அப்படியே கொண்டு போவார். அண்ட் வி பிலீவ் இன் தட். வி பிலீவ் இன் தட். ஸோ ஐ பிலீவ் இதை நான் சொன்ன ஒரு விஷயத்துலயும் நிஜமாவே யாருக்கெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கு, யாருக்கெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே, இதை எதிர்பார்க்கலாம், ஒரு சமரி கொடுத்த மாதிரி இருக்கா, இதைதான் நம்ம நம்புகிறோம், இதுதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு டீப்பா. பட் ஆனா அட் த சேம் டைம் ஒரே நேரத்துல சொன்னா அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். பட் ஆனா ஹியர் இட் அகெயின், திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஸோ தட் அஃபென்ஸ் வில் நாட் பில்ட். இது திருப்பி கேட்கும் போதே பாருங்க, யார் மேலாம் சில விஷயங்கள் இருந்தா கூட நமக்கு அப்படியே கிளியர் ஆயிட்டே போயிடும். ஓ ஓ இதனாலதான் இப்படி பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் இப்படி பண்ணியிருப்பாங்க. நீங்களே சரியாய விஷயங்களை என்ன பண்ணுவீங்க, சார்ட் அவுட் பண்ணுவீங்க மனசுக்குள்ளேயே. ஓகே. சில நேரத்துல அறியாமை ஏரியால தான் என்ன பண்ணுவான் பிசாசு, என்ன பண்ணுவான், அந்த ஏரியால நமக்குள்ள ஒரு தெளிவு இல்லாததுனால திரும்ப திரும்ப அழுக்கு சேர வரும். மைண்ட்ல அழுக்கு சேரும். இல்ல எல்லாருக்குமே சேரும். ஆவிக்குரியவங்களுக்கு சேராது, ஐயசப்பாவை நம்புறவங்களுக்கு சேராதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் அழுக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டினியூஸ் கிளென்சிங் ஹேப்பன்ஸ் இன் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசனத்துல இருந்து அவர் கொடுக்குற ஆலோசனையில இதெல்லாம் கிளென்ஸ் ஆகுது. அவர் கொடுக்குற வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது கிளென்ஸ் ஆகுது. எல்லாரும் பர்ஃபெக்டா, எல்லாருமே பயங்கரமான சூப்பரா அப்படியே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுக்கப்படாம இருக்கும். காலையில கிளம்பி போறோங்க, குளிச்சு சுத்த பத்தமா போறோம், அப்படியே பயங்கரமா போறோம். ஆனா ஈவினிங் இந்த பொல்யூஷன்ல வெளில போய் டிராவல் பண்ணிட்டு அப்படி வரதுக்குள்ள என்ன ஆகுது, பிசிக்கலா அழுக்கு சேர்றதா இல்லையா? வீட்டுக்கு வந்தோடனே நம்ம குளிச்சு எடுத்து கிளீன் ஆனாதான் இருக்குது. அதே மாதிரிதான் மனசுக்குள்ளேயும் சில நேரங்கள்ல போற நேரம் டிராபிக் ஜாம், ஐயோ என்னத்த அப்படின்னு ஒரு சலிப்பு வந்திருக்கலாம். ஆபீஸ்ல யாராவது ஒரு மாதிரி வித்தியாசமா ஆட்டிடியூட் காட்டும் போது இப்ப இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு அவங்க மேல ஒரு வருத்தம் வந்திருக்கலாம். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வீட்டுல இருந்து வந்திருக்கும், இப்படி இப்ப தெரியுமா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, உன்னை பத்தி கூட இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது சே அப்படின்னு ஒரு எப்படியெல்லாம் நினைச்சோம், நம்மள போய் இப்படி நினைச்சிட்டாங்களேன்ற மனத்தாங்கல் வந்திருக்கலாம். ஸோ நிறைய ஏரியாஸ்ல இருந்து இன்புட் நமக்கு வர 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 அழுக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்காக அழுக்கு ஆயிட்டோம், சாக்கடையில விழுந்துட்டோங்கிறதுக்காக சாக்கடையிலே உட்காந்துருக்க மாட்டோம்ல. எழுந்து கிளீன் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம் இல்ல. வி கிளீன் பிசிக்கல் இதுன்னு போது உடனே கிளீன் பண்றோம், உடனே அதை இது பண்றோம். மனசுக்குள்ளேயும் கில்ட்டி ஆகாம, எசப்பா எனக்கு இந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் எனக்கு வந்துச்சு, பட் ஆனா ஐ நோ யூ வித் மீ, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, என்னை ஹீல் பண்ண நீங்க இருக்கிறீங்க. யார் என்ன நினைத்தாலும் நீங்க என்ன ரொம்ப அருமையா பாக்குறீங்க. உங்க வார்த்தை எனக்கு போதுமானது, நீங்க என்ன குறித்து பேசின வார்த்தை போதுமானது. நான் மற்றவர்களை குறித்து எந்த விதத்திலயும் அஃபென்ஸ் ஆகாம இருக்கிற இருதயத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். சூழ்நிலை குறித்து, சர்க்கம்ஸ்டன்சஸை குறித்து அஃபெண்ட் ஆகாம உங்ககிட்டயே அஃபெண்ட் ஆயிட்டுனா வேற எங்க ஏசப்பா எனக்கு வழி அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கிளென்சிங்க உருவாக்கி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் லீட் பண்ணுவார். உங்களை பிரசன்னத்தை விட்டு தூரமாக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கிடையாது, உங்க மனசாட்சி. ஓகே. ஏமா இவ்வளவோ எதிர்பார்க்கிறோம், ஆனா இந்த குவிக் குவிக் குவிக்ஸ் கேட்கறதுல மனசுக்குள்ள உடனே நடக்கணும், எனக்கு இப்படி நடக்கணும், நான் இப்படி சோப்பனா எனக்கு ஏன் இப்படி நடக்கல, நான் இப்படியெல்லாம் செய்யற ரிலேஷன்ஷிப்ல ஆனா இன்னும் ஏன் என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு இவ்வளோ நான் எல்லாத்தையும் எல்லாருக்காக நல்லது யோசிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் டிலே ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஃபென்ஸ். இதெல்லாம் எங்க டீல் ஆகும், அண்டர் பிரசன்ஸ் தான் ஹீல் ஆகும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அண்டர் பிரசன்ஸ்ல இல்லாம ஒரு கான்சியஸ்குள்ள போகாம வருத்தத்திலேயே இருந்தோம்னா வேற எங்க இருந்தும் உதவி வராது. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்ல இருந்தெல்லாம் வராது. நமக்குள்ள இருக்கிற தெய்வ பிரசன்னத்துல இருந்து தான் விடுதலை வரும். ஸோ ஆவியானவரை இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணுங்க. யோ வித் மீ, யோ இன் மீ, டு ஹீல் மீ, டு டீச் மீ, டு கைட் மீ, டு கவுன்சில் மீ, எல்லாத்த குறித்து எனக்கு போதிக்க நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரையே அடைக்கலமாக கொண்டு இருக்கும் போது வில் பி ஹீல்ட். இன் அண்ட் அவுட் வில் பி ஹீல்ட். நம்ம குவாலிட்டியே மாறிடுங்க. நம்மள வித்தியாசமா ஜனங்கள் பார்ப்பார்கள். நம்ம வாயின் வார்த்தைகள்லாம் அவ்வளோ கனம் பண்ணுவாங்க. ஒரு டைம் வரும் when you say that is yes and amen வாங்க. ஆமா அவங்க சொல்லிட்டு அது சரியா இருக்கும் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு உங்களை செதுக்கி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர்.
நமக்குள்ள இருந்தே என்ன பண்றாரு, அப்படியே செதுக்கி எடுக்கிறாரு. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மள மீறி அப்படியே பெயின்லெஸ்ஸா வெளியேறுது. பெயின்ஃபுல்லா இல்ல, பெயின்லெஸ்ஸா, எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம அப்படியே சூப்பர் ஆகிட்டே வர்றது நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால திரும்ப டைம் இருந்தா இதை 2-3 முறை கூட கேளுங்க. திஸ் இஸ் வாட் வி பிலீவ், திஸ் இஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட். இது எல்லாத்துலயும் தான் நம்ம எல்லாம் க்ரோ ஆயிட்டு இருக்கிறோம். அதை அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, மெடிடேஷனா வைத்துக் கொள்ளுங்கள். ப்ரே. ஏசப்பா உங்களுடைய கரத்துல உங்களை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்குறேன். இதுல ஒவ்வொரு வரையும் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறீங்க. ஒருத்தரையும் ரொம்ப 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 நேசித்து உருவாக்குனீங்க. எங்க இருதயத்துல எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ விஷயங்களை குறித்த இருக்கலாம். ஆனா we believe in one thing, Lord. You are so good. நாங்க இதுல எல்லாரும் அக்ரி பண்றோம். நீங்க நல்லவருங்கிறத நாங்க அக்ரி பண்றோம். அன்பானவன்ற அக்ரி பண்றோம். நீ குடும்பமாக இருக்கிறீர் நாங்க அக்ரி பண்றோம்ப்பா. ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் திரியேக தெய்வத்துக்குள்ள நாங்கள் கொண்டாடப்படுகிறோங்கிறத ஒருவேளை அனுபவம் எனக்கு அது அப்படி இல்லாம இருந்தாலும் அட்லீஸ்ட் பை ஃபெய்த் ஐ சே ஐ எம் செலிப்ரேட்டட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். திரியேகம் என்னை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. எனக்கான சகல ஞானமும் அங்கிருந்து வருது. எனக்கான சகல நற்குணங்களும் நற்கிரியும் அங்கிருந்து நாங்க எனக்கு வந்து எடுத்துக்க முடியுதுன்னு நான் நம்புகிறோம் இசப்பா. ஒரு ஏரியால நாங்க எல்லாம் க்ரோ ஆயிட்டே வருகிறோம். we need each other நாங்கள் நம்புகிறோம். ஒருத்தர் கனம் பண்ணுகிறதை நாங்கள் நம்புகிறோம். நாங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எங்க கூட இருந்து ஆலோசனை கொடுத்து வழிநடத்த எங்க கூட இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா. we are not alone in this journey நாங்கள் நம்புகிறோம். எல்லா நேரத்திலும் நீங்க கூட இருந்து அந்த நேரத்துக்கு ஏற்ற ஆலோசனைகள் உம்மிடத்தில் வெளிப்படுகிறதை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நிறைய ஏரியாஸ்ல இருக்கிற மைண்ட்ல இருக்கிற ஒரு மாதிரி முடிச்சு மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகுறத நான் ஃபீல் பண்றேன். ஃபைனான்ஸ் ஏரியால ஸ்பெசிஃபிக்கா சீடுன்னு போட்டுட்டு சோர்ந்து இருக்கிற அது மாதிரி சில பேர் நான் பாக்குறேன். டோன்ட் கெட் அஃபெண்டட். இன் காட்ஸ் பிரசன்ஸ்ல ட்ரேடிங் அது வேண்டான்னு ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. பெற்ற ஆசீர்வாதத்தில் இருந்து நம்ம நன்றியோடு கூட கிராட்டிடியூட்ல நிரம்பி கொடுக்கறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க அவர்களோடு பேசுகிறதுக்காக நன்றி 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 அப்பா. ஒருத்தரையும் நீங்க ஹீல் பண்றதுக்காக நன்றி. எல்லா ஏரியாலையும் ஒருத்தருக்குள்ளேயும் வெளிச்சம் உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கிளாரிட்டி இன் மைண்டை நான் அப்படியே நாங்க பேசுகிறோம். நாங்க ஒருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்கள் சரீரத்துல நல்ல சுகத்தை நாங்க ரிசீவ் பண்றோம். எங்கள் ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் திருப்பி கொள்ளுகிறோம். நாங்க எல்லா ஏரியால எல்லா எல்லைகள்லயும் அப்படியே பிளெஸிங்க பேசுகிறோம். சமாதானத்தை பேசுகிறோம். We give you all the glory, Lord. We give you all the glory. In Jesus' name. Amen. Amen. Bless you all. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, 1919 ஆயிடுச்சு. பட் ஆனா worth the time நினைக்கிறேன். ஒருவேளை ஃபாஸ்டா இருந்துச்சு, நிறைய விஷயம் கொஞ்ச நேரத்துல சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா டைம் எடுத்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அதை பத்தி திங்க் பண்ணுங்க. டைம் எடுத்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அதை பத்தி திங்க் பண்ணுங்க. அட்டஸ்ட் கேட்க வேண்டியது இல்லை. பிகாஸ் ஐ ஸ்போக் பயங்கர நிறைய விஷயம் ஒரே நேரத்துல சொல்லியிருக்கேன், எனக்கே தெரியுது. பட் ஐ நோ இட் இஸ் காட் லெட். ஆண்டவர் நிறைய பேருக்கு மினிஸ்டர் பண்ணியிருக்காரு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ டேக் டைம். டைம் இருக்கும் போதெல்லாம் கேட்டு திஸ் இஸ் வாட் வி பிலீவ், திஸ் இஸ் வாட் வி கிவ், திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். இதெல்லாம் வந்து தெளிவாக்கிக்கோங்க. உள்ளுக்குள்ள இதெல்லாம் என்ன பண்ணணும், தெளிவாயிடணும். ஓகே ஓகே. ஸோ டேக் கேர். பிளஸ் யூ ஆல். பை பை.